வருங்காலம் நமதே. நவம்பர் 5 தவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டம். விஜய் அதிரடி அறிவிப்பு. தவேக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் 27 கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தவேக சார்பில் இருந்து 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க விஜய் முடிவு செய்தார். கரூர் செல்ல விஜய்க்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் அனுமதி கோரப்பட்டது. ஆனால் காவல்துறை தரப்பில் எந்தவித பதிலும் அளிக்காமல் இருந்து வந்தது. மறுபுறம் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை என்று அரசியல் கட்சிகள் விமர்சித்தது பேசு பொருளானது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் வீடியோ கால் மூலம் பேசி முற்றுப்புள்ளி வைத்தார் விஜய். அதன் பிறகு பாதிக்கப்பட்ட மக்களை சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் சந்திக்க ஏற்பாடு செய்தார். இதற்காக 5 தனியார் சொகுசு பேருந்துகள் மூலம் வரவழைக்கப்பட்டு ஆறுதல் கூறினார். இதற்கிடையே கரூர் சம்பவத்திற்கு பிறகு எந்தவித அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபடாமல் முடங்கி இருந்தது. மேலும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பிறகு இன்று பனையூரில் நிர்வாகிகள் குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் நலன் கருதி பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து நவம்பர் 5 தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றிக் கழகத்தின் படைக்கலன்களாகிய நீங்கள் இருக்கையில் நம்மை காக்கும் கவசம் நம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கையில் அவர்களோடு நமக்குள்ள உறவை அவர்களுக்கான குரலாக தொடரும் நம் வெற்றி பயணத்தை எவராலும் தடுக்க இயலாது. இதை நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. கடந்த 1 மாத காலமாக தமிழக மக்களே இதை மனோசாட்சியாக உலகிற்கு உரைத்துக் கொண்டிருக்கின்றனர். சூழ்ச்சிகளாலும் சூதுகளாலும் நம்மை வென்று விடலாம் என்று கனவு காணும் எதிரிகளும் இதை உணர்ந்தே உள்ளனர். கள நிலவரம் நம்மை ஊக்குவிப்பதாக இருக்கையில்தான் நமது அடுத்த அடியை இன்னும் நிதானமாகவும் நாம் எடுத்து வைக்க வேண்டும். இத்தகைய சூழலில் கழகத்தின் அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும். ஆகவே இவை குறித்து முடிவுகள் எடுக்கும் பொருட்டு கழகத்தின் இதயமான பொதுக்குழுவின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட முடிவு செய்துள்ளோம். அதன்படி வருகிற 5/11/2025 புதன்கிழமை அன்று நம் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. வாருங்கள், சிறப்பு பொதுக்குழுவில் கூடுவோம். வருங்காலம் நமதென்று காட்ட தீர்க்கமாக திட்டமிடுவோம் என்று தெரிவித்துள்ளார். விஜயின் இந்த அறிவிப்பு அவருடைய தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.